வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழகத்தையும் தமிழர் தாயகத்தையும் மையப்படுத்திய ஒரு பிரச்சனையை இன்று தமிழக வெற்றிக் கழகம் கையில் எடுத்து போராட்ட களத்தில் நிற்கிறது. அது என்ன பிரச்சனை? எதனை மையப்படுத்திய பிரச்சனை? இந்த போராட்ட களத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ராஜ்மோகன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற சிறப்பு தகவலோடு இந்த காணொலிக்குள் அது சார்ந்த தேடலை எடுப்பதற்கான ஒரு களத்தோடு பயணிக்க இருக்கிறேன். எனவே இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள். எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வரக்கூடிய தோழர்கள் யாராவது இருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக வருவதற்கான ஒரு களத்தை எட்டும். இன்றைய சூழலில் ஒரு முக்கியமான பிரச்சனையை மையப்படுத்திய களம்தான். இலங்கை சிறைச்சாலையில் 35 தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற உணர்வும் கோபமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்களிடம் இருக்கின்றன. காரணம், இதுபோன்ற கைதுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒருபுறம் முன்னெடுத்து வைக்கப்படுகின்ற செய்தியாக இருக்கக்கூடிய அதே வேளையில் தமிழ்நாட்டில் இருந்து மீன்பிடிக்க செல்லக்கூடிய தமிழர்களை இலங்கை கடற்படையை சார்ந்தவர்கள் சுட்டுக் கொள்ளக்கூடிய களங்களும் முன்பு பல அரங்கேறி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது 35 தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்கள் இலங்கை சிறைச்சாலைகளில் அவர்கள் சிக்கிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை மையப்படுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது நாகை மாவட்டத்தில். இந்த போராட்டத்தில் பெருவாரியான தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் கலந்திருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தில் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ராஜ்மோகன் அவர்கள் கலந்திருக்கிறார் என்கின்ற விடயமும் நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆனால் இந்த பிரச்சனையை மையப்படுத்தி நாம் பார்க்கின்ற பொழுது, அல்லது தொலைநோக்கு சிந்தனையோடு பார்க்கின்ற பொழுது இது சார்ந்த சில தேடல்களை நாம் எடுக்க வேண்டியது இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்த மட்டில் முன்பு 1974க்கு முன்பு கச்சத்தீவு தமிழ்நாட்டோடு இருந்த காரணத்தினால், அது இந்தியாவோடு இருந்த காரணத்தினால், இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருந்து மீன்பிடிக்க செல்லக்கூடிய தோழர்கள் தங்களுடைய வலைகளை உலர்த்துவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் கச்சத்தீவை பயன்படுத்தி கொண்டார்கள். 1974ஆம் ஆண்டு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்து விடுகிறார்கள். அப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பீடத்தில் இருக்கின்றன. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் உடனடியாக ஒரு சர்வதேச கட்சிகளின் கூட்டத்தை கூட்டி ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டார்கள் சம்பிரதாயத்திற்காக. ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கச்சத்தீவை வழங்கிய விடயத்தின் பின்னணியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கையும் இருந்தது என்பதுதான் நிஜம். தமிழர்களுக்கு எதிராக நடந்த பல விடயங்கள், அதாவது தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல துரோகங்களுக்கு பின்னணியில் அறிந்தோ அறியாமலோ திராவிட முன்னேற்றக் கழகம் பயணிப்பது என்பது இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. தற்பொழுது கச்சத்தீவை தாண்டி தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கின்ற பொழுது அவர்கள் இலங்கையிடம் சிக்கக்கூடிய ஒரு களம் அமைந்து விடுகின்றது. தமிழர் தாயகத்தில் அங்கிருக்கக்கூடிய அதாவது வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அவர்கள் மனதிலும் சில குற்றச்சாட்டுகள் எழும்பியிருக்கின்றன. அவர்களை பொறுத்த மட்டில் நாங்கள் சிறு சிறு படகுகளை வைத்து நாங்கள் மீன்பிடித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்தியாவில் இருந்து வரக்கூடிய தமிழ் சொந்தங்கள் பெரிய படகுகளோடு ராட்சச வலைகளை எடுத்து வந்து அவர்கள் எங்கள் கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய மீன்களை பிடித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். எனவே எங்களுடைய வருமானங்கள் பாதிக்கப்படுகின்றது. நாங்கள் 145 சங்கங்கள் வைத்திருக்கின்றோம், மீனவ சங்கங்கள். இந்த மீனவ சங்கங்களின் சார்பில் பல போராட்டங்களை நடத்திவிட்டோம். ஆனால் எங்களுக்கான தீர்வு இதுவரை கிட்டவில்லை. தற்பொழுது இந்தியாவின் பிரதமரோடு இலங்கையின் பிரதமர் பேசிய பேச்சுவார்த்தையில் கூட இரு நாட்டு மீனவர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கான ஒரு தீர்வை உருவாக்க வேண்டும் என்கின்ற களங்கள் பேசப்பட்டன.
ஆனால் தொடர்ச்சியாக எங்களுடைய மீன் வளங்கள் எங்களிடம் இல்லாமல் போய்விடுகிறது. எனவே தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய மீனவர்களை கைது செய்யக்கூடிய விடயங்களில் நாங்களும் பாராமுகம் காட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் தமிழக மீனவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து, கச்சத்தீவு பகுதி வரைதான் நாங்கள் சென்று மீன்பிடிப்பதற்கான களத்தை எடுக்கிறோம். அதாவது இந்தியாவின் எல்லை பகுதி வரைதான் நாங்கள் மீன்பிடிப்பதற்கான களத்தை எடுத்துவிட்டு சர்வதேச கடற்பரப்புக்குள் நாங்கள் நுழைகின்றோம். ஆனால் கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட காரணத்தினால் நாங்கள் கச்சத்தீவு அருகில் சென்றாலே இலங்கையை மையப்படுத்தி நாங்கள் மீன்பிடிக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் கைது செய்யப்படுகின்றோம். கைது செய்யப்படுகின்ற எங்களுக்கு அங்கு பல சட்ட சிக்கல்கள் ஏற்படுகின்றன. எங்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. அவைகள் மீண்டும் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுகின்றது. அதுபோல சிறைச்சாலைகளில் உடனடியாக நாங்கள் அடைக்கப்படுகின்றோம். விசாரணைகள் என்கின்ற போர்வையில் நீதிமன்றத்திற்கும் சிறைச்சாலைக்கும் நாங்கள் இழுத்தடிக்கப்படுகின்றோம். எனவே இதற்கு ஒரு தீர்வு நிரந்தரமாக வேண்டும் என்கின்ற கணக்கீட்டோடு தமிழக மீனவர்கள் இருக்கின்றார்கள். தற்பொழுது இது ஒரு பிரதான விடயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில்தான் 35 மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டு இலங்கையின் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மீனவ சொந்தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை ராமேஸ்வரம் பகுதிகளில் இப்பொழுது எதிரொலிக்க தொடங்கி இருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரசை பொறுத்தமட்டில் எப்பொழுதும் போல நாங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் அமைதியாகி விடுகிறார்கள். இது தொடர்ச்சியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளை. இந்த சூழலில்தான் இந்த விடயத்தை தமிழக வெற்றிக் கழகம் கையில் எடுத்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து 35 மீனவர்களையும் உடனடியாக இந்தியாவிற்கு திருப்பி அனுப்புவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாநில அரசு அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி போராட்டத்தை அறிவித்தது. இந்த போராட்டம் இன்று நாகப்பட்டினம் பகுதியில் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது உள்ள சூழலில் அங்கு திரண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் தங்களுடைய சொந்தங்களுக்காக அவர்கள் எழுப்பிய குரல், அவர்களால் அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த போராட்ட நகர்வுகள் வியக்க வைத்திருக்கிறது என்பதை விட உறவுகளுக்காக பேச வைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அங்கு மக்களோடு மக்களாக மக்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்கிக் கொண்டு அதனை வெளியே கொண்டு வருவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு எங்களுடைய மீனவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த துடிப்போடு அங்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ராஜ்மோகன் அவர்கள் ஒரு சராசரி தொண்டன் போல நிற்கக்கூடிய களங்களும் அங்கு பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் 35 மீனவர்களை மீட்கக்கூடிய போராட்டமாக அமையும் என்பது ஒருபுறம் பேசப்படுகின்ற அதே வேளையில் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களையும் இணைத்து ஒரு கூட்டணி அமைத்து மீன்பிடிப்பதற்கான களங்களை உருவாக்குவதற்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதற்கான செயல்பாடுகளை வரையறுப்போம் என்று தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலைப்படுத்தியிருக்கிறது என்கின்ற செய்திகளையும் பார்க்க முடிகின்றன. தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் 35 மீனவ சொந்தங்கள் காப்பாற்றப்படுவார்களா? இந்திய அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமா? எப்பொழுதும் போல தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாநில அரசு தூக்கத்திலிருந்து விழித்து அதற்கான செயல்பாடுகளில் வேகம் கட்டுமா? காத்திருந்துதான் பார்க்க வேண்டியதிருக்கிறது. காத்திருப்போம். இன்னும் பல தேடல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.